அடியில் சொன்னால் 20 அடி ரோடு இருக்குது, 40 இருக்குது, 60 இருக்குது, சிலது 50 அடி ரோடு இருக்கும். இந்த சாலையெல்லாம் முன்னாடி 5.5 அகலம் தான் மீட்டரில் ரோடு போடணும். அது எவ்வளோ அகலப்படுத்த முடியுமோ நம்ம அகலப்படுத்தணும். நான் காலத்துக்கு தகுந்தபடி மாநகராட்சியில் முன்னாடி ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா 3 வீடு 4 வீட்டில் தான் காரை சொல்லலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு 3 வண்டி 4 வண்டி வந்ததுனால சாலையை அகலப்படுத்துகிற ஒரு நஷ்டம் ஆகிட்டு நம்ம மாநகராட்சியோட இது பழைய அலுவலகம் புது அலுவலகத்துலேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஃபேவர் பிளாக் 2 சைடும் ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்தோம். பஜாரில் முன்னாடி ஒரு சைடு தான் வண்டியில் போட்டுவாங்க, வியாபார பெருமக்கள் போதாக 2 சைடு நிறுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அகலப்படுத்த நம்ம மக்கள் யூஸ் பண்ணிட்டே வராங்க. அடுத்த கட்டமாக ஆஃபீஸ்லேருந்து மேற்காம நோக்கி 3ஆம் மைல் பாலம் வரைக்கும் போட்டுணும். நாம் தமிழர் வழக்கம் பின்னாடி உரிய போனாலும் ஜிஹெச்லேருந்து போகிறது ஒரு சீரல் இல்லாமல் ஃப்ரீயாக போகிற மாதிரி அதையும் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி தான் நம்மளோட ஓல்டார்பர்லேருந்து ஓட வரைக்கும் 2 சைடு சென்ட் மேரிஸ் காலேஜ் பகுதி, அது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கோரிக்கை வந்ததுனால அதுலேயும் ஃபேவர்பிளாக் போகிறாங்க. அதில் பார்த்து நடந்து போகிறவங்க நிறைய இருப்பாங்க காலேஜ் போகிறவங்க. ஆனால் அது வந்து நம்ம ஏற்கனவே பீச் இருக்குது, முத்துநகர் பீச் எல்லாம் அங்கங்கே இருக்கிறதுனால அங்கே வரைக்கும் கொண்டு போகிறோம். அது ரைட் சைடில் மாதா கோயிலை தாண்டி வரைக்கும் அந்த பகுதியும் வந்து வர வைக்கிறது. அதே மாதிரி நம்ம பிரேமர் லிங்க் ரோடு, நம்ம டிஎஸ்பி கேம்பஸ்லேருந்து பிரேமருக்கு லிங்க் பண்ணுற ரோடு அகலமாகுது. ஸ்டெம் பார்க்கு முன்னாடி அப்படியே 2 அகலமாக இருக்குது. 2 போகிறதுல பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் ரோடு நம்மளோட விஎம்பி ரோடு இணைக்கும் மாதிரி 5ஆவது தெருவில் ரோடு அகலமாக தான் இருக்கும். அகலம்னா ரோடு அகலமாக இருக்கும், வீட்டில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக அகலப்படுத்தி அந்த சாலை போட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த எண்டு போடுறதுல டஸ்ட்டு கம்மியாகுது, சுகாதாரமாக நம்ம வாழ முடியுது, டஸ்ட்டால் வர நோய்கள்லாம் கம்மி பண்ணுது. நம்ம மக்கள் செய்ய வேண்டியது எந்த சாலையை போட்டாலும் அதை வந்து 3 வருஷம் 5 வருஷங்கிற கணக்கில் தான் போடுறோம். எந்த ஒரு உடையோ எதுவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். இந்த கிழக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி வந்து பழைய தூத்துக்குடி நிறைய இடத்துல நம்ம கருப்பில் போட வேண்டியது 9 அடி கீழே இருக்குது. நினச்சோன்னா லீக் பார்க்க முடியாது. லீக் இருந்தாலும் பழைய கண்டமினேஷன் ரோடு வரக்கூடாது, சுகாதாரமாக வரணுங்கிறக்காண்டி தான் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீச் ரோடு ஏற்கனவே உங்களை நான் சொன்ன மாதிரி மாமண்டல் வீட்டின்னு சொல்லியிருக்கோம். ஹெரிட்டேஜாக ரெடி பண்ணுறோம். நம்ம கையாக்கு பண்ணி கொடுத்தா நல்லா வரவேற்பு. முத்துநகர் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தாலும் அடுத்த ரோச்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாநகராட்சியிலேருந்து என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை பண்ணி கொடுப்போம். திருப்பியும் நம்ம சொல்கிறது ஓடையில் கிழக்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது. 7 மீட்டர் பக்கலோட அகலப்படுத்துறது இருந்தாலும் கேரி பேக்னால் இப்போ இந்த சாக்கு மாதிரி ஒரு பை கொடுக்காங்க, சிறுந்து பைன்னு நம்ம சொல்லுவோம். அதில் கட்டி குப்பையை போடுறாங்க. பத்திரிக்கையாளர் வாயிலாக பொதுமக்களுக்கு அந்த இடத்துல வந்து தயவுசெய்து குப்பையை போட வேண்டாம். அதை நம்ம எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. வருங்காலத்தில் நம்மளோட திட்டம் லாங் டைம் ப்ராசஸ் நம்ம செய்கிற வேலையெல்லாம் ரோடு அகலப்படுத்துகிற எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் 25 வருஷம் இந்த ஊர் எப்படி இருக்குமோ அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். மக்கள் ஓடையில் வந்து மழை பெஞ்சால் மழை மீது தண்ணி தான் போகணும், அதுதான் மக்களோட ஓடை வேலை. இப்போ நம்ம வந்து அதை சாக்கடை போய்கிட்டே இருக்குது. அது நம்ம இருந்தாலும் யூஜிடி கனெக்ட் பண்ணிட்டே வரோம். கிட்டத்தட்ட வர்ற மே மாதத்தோட வார்டு நம்பர் 16, 17 பேக்கெட்லாம் சேர்த்து 40 வார்டு கம்ப்ளீட் ஆகிடும். 100% அதில் தான் கொடுக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்ம அதில் தண்ணி பண்ண எஸ்டிக்கு ஓட்டுற அங்கே தரவு போகிறதுக்கு போது அதை சுத்தரிக்கு வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியல் கொடுக்கும். இப்போதைக்கு நம்ம செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். யார் கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு வந்து சுத்தரிக்குன்னா நம்ம கடலில் வைக்கிறோம். கடல்லேருந்து நம்ம கடல் வளர்த்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு தான் அந்த முயற்சி. வருங்காலத்தில் இப்போ மேக்ஸிமம் குறைச்சாச்சு, கொஞ்சம் தண்ணி தான் போகுது. வருங்காலத்தில் மழை நேரத்தில் மட்டும் அந்த 3 மாதம் மட்டும் தான் தண்ணி போகும். அதனால் மக்களோட வெறும் சிமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சேலத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஊரில் கிளாஸ் ஆகிற உடம்பு அப்படி தான் இருக்கும். அது தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன். இப்போது பொதுமக்கள் வசதியாக மனு கொடுக்க கிடைக்குது. நன்றி. சரிதானா?